க்ளோரி டு காட். இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் 5 மண்டபங்கள் இருந்த பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம் இருந்தது. அங்கே வந்து நிறைய வியாதிக்காரங்க படுத்திருந்தாங்க. அதாவது கண் பார்வை தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஏன்னா அந்த குளம் எப்படா கலங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த குளத்தில் வந்து ஒரு ஏஞ்சல் வந்து இறங்கி தண்ணீரை கலக்குவார். அந்த தண்ணி கலங்கின பிறகு அதில் யார் முதல்ல இறங்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாயிரும். அப்போ அந்த இடத்துல வந்து 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷனும் படுத்திருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 3 விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். என்னென்னா, 38 வருஷமாக அவனுக்கு நோய் இருந்தும் வந்து மனசு சோர்ந்து போகலை. நம்ம சில வருஷங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் இனிமேல் இதோட தான் வாழணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் அவன் அப்படி நினைக்கல. எப்படியாவது நான் ஒரு நாள் அந்த குளத்தில் இறங்குவேன், நிச்சயமாக என் நோய்